ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மாங்காவோட எபிசோட் 2 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேச வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க, நம்ம தலையை வந்து அந்த சின்ன பொண்ணை தேடி தான் வரா. ஏன்னா லாஸ்ட் எபிசோட் அந்த பொண்ணு அழிகிட்டே ஓடி இருப்பாள். அந்த பொண்ணை தேடி வந்தவொடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நான் இங்கேருந்து போயிரு, இந்த இடத்துல நிற்காத அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து நம்ம தலைவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சுத்தி முத்தி பார்த்துட்டு என்ன பண்றேன், அவன்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதை பிஸ்கட் இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொடுக்குற. உடனே அந்த பொண்ணு சொல்றேன், இதெல்லாம் உனக்கு வந்தது, இதை நீ ஏன்ட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்றா அவ. அப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றா, ஆல்ரெடி 100 நைட்டு கடந்துருச்சு, ஆனா இன்னும் எங்க அம்மா என்னை தேடி வரவே இல்லை. எங்க அம்மா வந்து என்னால தங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும், என்னால 100 நைட் இங்க இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல நான் ரொம்பவே தனிமையா இருக்கிறேன். அப்போ வந்து நம்ம தலைவன் சொல்லி, யார் சொன்னா நீ தனிமையா இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல சாஞ்சுக்கிறியான் பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாவே செம்ம ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சுங்க. படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து அவ கேட்பா, உண்மையாவே இதை நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பால. தலைவனே கொடுத்துட்டேமே அவசரப்பட்டு அவட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஊத்த பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, உனக்கு லெட்டர் வந்துச்சுலடா, உன்னாலதான் ரீட் பண்ண தெரியாதுல, உனக்கு நான் ரீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவா. ஹலோ தேர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். என்னடா அது, அவ்வளவுதான், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருப்பாளா. கீழே பார்த்தேன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ஒரு ஒரு பொருள் இருக்குங்க. அதை பார்த்த உடனே தலைவன் வாவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. இது ரொம்பவே அழகா இருக்கு இந்த ஃப்ளவர். அதோட அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு தலையன் தூங்கும் போது அங்க காமிக்கிறாங்க. தலையன் தூங்கும்போது அந்த ஃப்ளவர் எடுத்து மோந்து பாக்குறான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கு நடுவுல படுத்து கிடக்குற மாதிரி ஒரு ரிவ்யூஷனுக்கு போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே மோரி மோரி, ஹே மோரி, நீ ரொம்ப லக்கியான பர்சன் தான் அப்படின்ற. யாரா அந்த மோரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதாங்க தெரியுது, நம்ம கதையோட ஹீரோ பேர் தாங்க மோரி. தலைவனுக்கு பாத்தீங்கன்னா ஹிப்ட் பாத்தீங்கன்னா வதன்னு இருக்கு. அந்த பொண்ணு பாக்குற, என்னடா அது, ஏலே என்னலே நடக்குது, இந்த பொடிவாண்டுக்கு ஹிப்ட்ல மழை போல கொட்டி கிடக்கு அப்படின்றா. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பாக்குற, இல்லே என்னலே, இன்னும் அந்த லெட்டர்லதால ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வந்து இவ்வளவு அதிகமான கிரையான்ஸ் என் வாழ்நாள பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் இங்க பாரு, இந்த பொம்மை கூட பேசுது அப்படின்றான். டேய் நீ தள்ளி நின்று பேசுறாவோ, வாய் நாத்த தாங்க முடியல அப்படின்றான். அப்புறம் நம்ம தலைவனோட தாங்க செம்ம காமெடி. நம்ம தலைவர் என்ன பண்றா, இந்த கிரான்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிடுற பொருள்னு சொல்லிட்டு, ஆஹா வண்ண வண்ணமா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து வாய்க்குள்ள போட பாக்க, டேய் நிறுத்துறா மோடி, அது திங்கிற பொருள் கிடையாதுடா, அது இந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லி எலி காமிக்கிறான். வா இட்ஸ் சோ அமேசிங் அப்படின்னு சொல்லி சாக்காயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஆர்பினேஜோட டேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், குழந்தைகளை எனக்கு ட்ரெஸ்ஸை துவைக்க நீங்க உதவுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறது ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன பசங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. டீ இங்க போடுறா மச்சான், என் காலில் வந்து சுருங்கிருச்சுடா, தண்ணிக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றா, நீங்க முட்டாளாம்டா, இதுலடா ஆச்சரியம் அப்படின்ட்டு இருக்கா. நம்ம தலையன் பார்த்தா, அவங்களோட நான் சூப்பரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கா. டே நீ முழு பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்ட்டு இருக்கா. அடே பெரிய பைத்தியம், என் மேல தண்ணி தெரிக்குதா, நிறுத்துறா டே அப்படின்ட்டு இருக்கா. அப்போ ஒரு சவுண்டு, ரெடினா அப்படின்னாங்க. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்றா. இந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் சோகமா பார்ப்பான். வேற யாருங்க, நம்ம தலையந்தாங்க. அப்படியே ஒரு ஏக்கத்தோட அப்படியே சோகமா பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம பொண்ணோட கண்ணெலாம் செவந்து போயிருக்குங்க. உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, சிரிக்காத உணவை சாப்பிடாத, கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடு, அப்புறம் இன்னொன்று உனக்காண்டி ஒன்று வச்சிருக்கேன், வெறுங்காலில் நடக்காத, ஷூ மற்றும் என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டே தர்றே. அப்புறம் மோரி, நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அப்படியே ஹக் பண்ணுவா பாருங்க. தலையை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃபா அப்படியே ஹக் பண்ணப்போ அந்த சீன் காட்டுவாங்க பாருங்க, செம்மையா இருக்கு. நீங்களே பாருங்களேன் அந்த இமேஜ். அப்படியே இது பண்ணிட்டு அதோட இந்த இடத்துல கட் பண்ணிட்டு, ஓகே பாய் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே போறா. அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ். மறுபடியும் அவர் அந்த மலையில உட்காந்தாரு. ஆனா இந்த முறை அவர் தனிமையில கிடையாது. அது ஏன்னா இந்த தடவை யாரோ ஒருத்தவங்க அனுப்பிய ஹிப்ஸு டாய்ஸ் எல்லாம் அவர் பக்கத்துல தான் இருந்துச்சு. வண்ண வண்ணமான கிரையான்ஸு, பேசக்கூடிய பொம்மை, அழகான பூக்கள், வண்ண காகிதங்கள், இது எல்லாம் அவரை சுத்தி இருந்தன. அப்படி அந்த பேக்ரவுண்ட் நாய் சொல்லி முடிச்ச உடனே தலையை வந்து அந்த பேப்பரை மோந்து பாக்குறாங்க. மோந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பிளாஷ்பேக்கு போறாங்க.
இது எல்லாத்தையும் உனக்கு அனுப்புறாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க, அவங்க அழகா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும்போது பேசியிருப்பாங்கங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்னு நினைச்சு பார்க்கறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஹக் பண்ணி அழுதா பார்த்தீங்களா, அந்த சீனை நினைச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நபரால ஆக முடியும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மாவா அப்படின்றான். அப்புறம் அந்த இடத்த கட் பண்ணிட்டு நைட்டு காமிக்கிறாங்க. இது என்னோட ட்ரீம் லேண்டை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அந்த பொண்ணு கொடுத்த பையில எல்லா ஒரு பொருளையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில வந்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறான். அப்புறம் மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் ஆயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் அடியை எடுத்து வச்சாரு, செகண்ட் அடியை எடுத்து வச்சாரு. தெரியாத பாதையில அவர் பாட்டுக்கு நடந்து போனாரு அவங்க அம்மாவை தேடி. அப்படி சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு ஹீரோ வந்து அந்த ஓல்டு பில்டிங்ல இருந்தா எடுத்தாங்க. அவங்க அம்மா எப்படி வந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த gift எல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களதான் ஹீரோ வந்து அவங்க அம்மாவா நினைச்சிருக்கான். அவங்கள தேடிதான் போயிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இந்த கதை வந்து இந்த மாதிரி அவங்க அம்மாவை தேடி போற மாதிரி தான் காட்டும். கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். நானும் உங்களோட சேர்ந்து தான் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நானும் இந்த கதையை படிக்கல. இப்பதான் நானும் படிச்சுக்கிட்டு இருக்கதே தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் படிச்சது நானும் 2 எபிசோடு தான் படிச்சிருக்கேன். எப்படி போகும்னு எனக்கும் தெரியல. உங்களோட சேர்ந்து நானும் படிக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.